பொம்பளை பிள்ளைகளுக்கு வேலைக்கு சம்பளம் என்ன? இதை அடிக்கிறதுக்கு நான் வந்து விதைக்க வந்திருக்கான் உப்பு. ஆமா, இவன் கூலி என்ன? இவளுக்கு இப்ப விதைக்கிற ஆளுக்கு வந்து ஒரு நாள் சம்பளம் வந்து எவ்வளவு ஐயா? 300 ரூபா தான். 300 ரூபா. ஆனா இப்போ ஆளுக்கு 200 ரூபா கோட்டருக்கு வர. கோட்டருக்கு 200. அதாவது மது அடிக்குவதற்கும் 200 ரூபாய் கொடுக்க வேணும்னு நீங்க சொல்றீங்க. கொடுத்தா தான் வருவா, இல்லாட்ட வர மாட்டா. இல்ல வேலைக்கு வரலன்னு சொல்றாங்க. நீ போய் சாவியாம்பா அப்படி சொல்றாங்க. சரி, இப்ப நீங்க வந்து இந்த உடத்தை வந்து உங்க வீட்டாளுக்களை வச்சு நீங்க விதைக்க முடியாதா? நான் ஒத்தையிலே விதைப்பேன்ப்பா. 2 காலும் பஞ்சர். என்னாச்சு? நல்லா தான் இருக்கியா? நாலு நல்லா தான் இருக்குடா. காலு பஞ்சரா போ. காலு பஞ்சராகி போச்சு. இன்னைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா விவசாயிகளோட நிலைமை வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விவசாயி வந்து தன்னுடைய குறைகளை வந்து சொல்லுதாரு, தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நெல் போட்டதுனால இவ்வளவு இது இருக்குன்னு சொல்லிக்கிட்டு, ஐயா நெல்லை தவிர நீங்க வேற ஏதாவது மகசூல் போட்டுருக்கீங்களா? போட்டிருக்கேன். பாசி பயிர் போட்டிருக்கேன். பாசி பயிர் போட்டிருக்கீங்க? உளுந்து போட்டிருக்கேன். உளுந்து போட்டிருக்கீங்க? இதை பிடிக்கி தடிச்சு தட்டு பார்த்தா தான் தெரியும். அப்படியா? 2 மழை பெஞ்சா அது அள்ளி தூர போட்டுருவோம். 2 மழை பெஞ்சா? ஐயா நீங்க மழை பெஞ்சாலும் வைதீங்க, பெய்யாட்டாலும் வைதீங்க. அப்ப என்னதான் செய்யணும்? மழை அதுதான் சொல்றோம்ங்க. பருவத்துல மழை பெஞ்சு வெறிக்கணும். பருவத்துல மழை பெஞ்சு வெறிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. நெல் பயிர் இருக்குன்னு வைங்களேன், இந்த மழையே பெய்யுதுன்னு வைங்களேன், பயிர் என்னக்கன கருப்பா இருக்காது, வெள்ளையா வந்துடும். வெள்ளையா வந்துடும். அப்ப மழை வந்து அதிகமா பெய்யக்கூடாது நீங்க சொல்லுவீங்க. பெய்யணும்னா ஒரு அளவுதான். அளவாத்தான் மழை பெய்யணும். ஒரு மாசத்துல 2 மழை 3 மழை பரவாயில்ல. அதுக்கு மேல ஐப்பசி கார்த்திகைல எவ்வளவு மழையும் பெய்யலாம். மார்கழி பெய்ஞ்சா பனிதான் பெய்யணும். பனிதான் பெய்யணும். பனி பெஞ்சா பயிரினுடைய தன்மை நல்லா உண்டாகும். நல்லா உண்டாகும். ஆமா ஆமா ஆமா. வேற என்ன செய்யணும் ஐயா? இல்ல வேற என்ன செய்யணும் கேட்டீங்களா? இந்த உளுந்து பாசி பயிர் போட்டே பாத்தீங்களா? இந்த உளுந்து பாசி பயிர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு இடம் போட்டிருக்கீங்க நீங்க? நான் வந்து 3 ஏக்கர் போட்டிருக்கேன். 3 ஏக்கர் போட்டிருக்கீங்க. 3 ஏக்கருக்கு வந்து உளுந்து வந்து எவ்வளவு உளுந்து விதைக்கணும்? அப்படி கேளியா? 1 ஏக்கருக்கு நல்ல உரக்கால்னா 3 படி. 3 படி பக்காவுக்கு 3 பக்கா. ஆமா. கிலோன்னா 5 கிலோன்னா 5 கிலோ. அதாவது நிதானமா இருக்கும். 9 கிலோ விதைச்சிச்சுன்னா அப்புறம் பொம்பளை விட்டு புடுங்கணும் செடியை. எதுக்காக செடியை புடுங்கணுங்க? காரணம் ஒண்ணு, எனக்கு விதைக்க தெரியும் முடியாது. சரி, ஒன்ன கொண்டு விடுது. நீ அள்ளி அள்ளி குப்பை அள்ளி போட்ட மாதிரி போட்டுருவேன், செடி நெருங்கி போகும், பலன் கிடையாது. பலன் கிடைக்காது. ஆமா. அப்ப அப்படின்னா ஒரு உளுந்துக்கு வந்து மொத்தத்துல பாத்தீங்கன்னா 3 ஏக்கர் உளுந்து வச்சிருக்கணும்னு சொல்லுதீங்க. அதுக்கு செலவு எவ்வளவு ஆச்சு? இதுக்கு உளுந்துக்கெல்லாம் செலவு ரொம்ப வராதுங்க. அது புடுங்கி பயன்பட்டு செடியினுடைய அமைப்புல வந்துட்டு ஒண்ணு இல்ல. ஒரு சில இடங்கள்ல முட்டங்காலுக்கு செடி இருக்கு. சரி, அதுல மொத்தத்துல 15 நெத்து 20 நெத்து இருக்கு. ஆனா ஒரு சில இடத்துல கட்டையா இருக்கு, அதுல 25 50 நெத்து இருக்கு. 50 நெத்து இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வளர்ச்சியினுடைய தன்மைனால அந்த நிழல் அடைச்ச உடனே அந்த பூக்கள் கீழே விழுந்தது. பூக்கள் கீழே விழுந்துற காரணத்தால வந்து இப்படி வந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு கலகலன்னு இருந்தா தான் காற்று வெயில் முக்கியம். காற்று வெயில் வேணும். காற்று வெயில் இருந்தா தான் நல்லா இருக்கும் நீங்க சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இப்ப உங்க இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய வந்து களைகள் வந்து மேல வரைக்கும் வந்திருக்கு. இதுல வந்து பாக்கும்போது எப்படியா பலன் நல்லா இருக்குமா? அதாவது பலன் இருக்கும். இந்த களைனால ஒன்னும் பாதிக்காது. இது கீரைக்களை. மித்தபடி களை எடுப்பு முடியாம ஆள் கிடைக்கல. களை எடுப்பு முடியாம ஆள் கிடைக்கல. இப்ப 3 ஏக்கருக்கு பொதுவா உளுந்து வந்தா எத்தனை குண்டால் வரணும் ஐயா? அப்படி ஏழுங்க ஐயா, ஏக்கருக்கு 6 மூட்டை ஒழுங்கு வரணும். 6 மூட்டை உளுந்து ஒழுங்கா வரணும். 6 குண்டால் 6 குண்டால் உளுந்து வரணும். இங்க 3க்கு கூட வழி இல்ல. என்ன காரணம் ஐயா? அதைத்தான் நான் சொன்னோம்ல, பருவத்தோட மழை, பருவத்தோட மருந்து, களை இதுகெல்லாம் செய்யணும். இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது. ஆமா. ஆளுக்கு முட்டாங்கால் உயரம் புல் வந்துடும். செடி எங்க இருக்கும்னா உள்ள இருக்கும். செடி உள்ள இருக்கு, காய் எப்படி வரும்? அதனால இப்படி சில பருவங்கள்லாம் கெட்டு போகுது. பெண்கள் எல்லாம் விவசாயத்துக்கு வர மாட்டாங்க. என்ன காரணம் ஐயா? பெண்கள் வந்து குறிப்பா வந்து பெண்களை வச்சுதான் விவசாயம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப வந்து பெண்கள் விவசாயத்துக்கு வராம இருக்கிறதுக்கு நீங்க என்ன காரணம் சொல்லுதீங்க? அப்படி சொல்லி சொல்லலாம். ஓ, அதனாலதான் காரணம் சொல்லுவீங்களா? அது வளர்ச்சி வரும்போது கல்வி ஸ்தானத்துல போகுது. கல்வி ஸ்தானத்துக்கு போகும்போது அதே வளர்ச்சி தான் கிடைக்கும். அப்படி எங்க வீட்டு பொண்ணுனாலும் சரி, உங்க வீட்டு பொண்ணுனாலும் சரி, இனிமேல் விவசாயத்துக்கு வருவான்னு என்னாதங்க அது நினைக்காதங்க. அது எப்படியா விவசாயத்துக்கு வரலன்னா நம்ம என்னது சாப்பிட முடியும்? நம்ம அன்றாட உணவு வேணும்ல நமக்கு. எல்லாம் இயந்திரத்து மூலம் தான் வேலை நடக்கும். இயந்திரத்து மூலம் வேலைன்னா இயந்திரத்தை நம்ம சாப்பிட முடியும். எதா இருந்தாலும் விவசாய பொருளை தான் நம்ம சாப்பிட முடியும். அது இயந்திரம் தான் செய்ய முடியும். கருதருக்கு, உளுந்தடிக்கு, பயிரடிக்கு, நெத்தடிக்குன்னு இயந்திரத்து மூலம் தான் எல்லாம்